இன்னைக்கு நம்ம 2013ல வெளிவந்த கோஹரன்ஸ்ன்ற ஒரு அருமையான சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்த தாங்க பார்க்க போறோம். படம் ரொம்பவே ஃபேமஸான படங்க. படத்தோட ஸ்டார்ட்டிங்ல மேலை நாட்டுல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கேங்க காட்டுறாங்க. இவங்கெல்லாம் வேற வேற ப்ரொஃபஷன்லேருந்து இப்போ ஒண்ணா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்காய்ங்கங்க. ஆனா பொருளாதார ரீதியா ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒண்ணா இந்த ஆடம்பர வாழ்க்கையை சேர்ந்தவங்க தான் போல் இருக்குது. பல வருஷமா இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் அதே இணக்கத்தோட ஒண்ணா தாங்க இருக்காங்க. இப்போ ஒண்ணா கேங் மீட்டப் வச்சு சும்மா வீட்லயே பார்ட்டி மாதிரி செட்டப்லாம் வச்சு எல்லாம் என்னப்பா ஏதுப்பா வாழ்க்கை எப்படிப்பா போகுதுன்றாப்புல பேசிக்கிறதுக்காக இப்போ ஒன்றா இப்போ மீட்டிங் வச்சுருக்காங்க. இவங்க கேங்கில் மொத்தமாக 8 பேருங்க. அதில் 4 பொண்ணுங்க 4 பசங்க. ஹீரோயின் ஆட்டம் கேங்கில் இருக்கிறதுலையே அழகான பொண்ணு தாங்க இவ. பொதுவாக அந்த கேங்லலாம் ஒரு அழகான பொண்ணுன்னு ஒருத்தி இருந்தாலே கேங்கில் உள்ள பசங்க எல்லாம் காதல்ன்ற பேரில் இவளை எப்படியாச்சும் ஓன் பண்ணிடணும், நமக்கு சொந்தமாக்கிடணும்டா அப்படின்ட்டு பார்ப்பாங்க தானே. அப்படி தாங்க இவளை ஒருத்தன் ஓன் பண்ணியிருக்கான், லவ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இதுக்கு முன்ன கேங்கில் உள்ள இன்னொருத்தியை லவ் பண்ணியிருந்திருக்கான். அவளும் பார்க்க நல்லா பிரைட்டாக வெள்ளையாக கேங்கில் உள்ள 2வது பியூட்டின்னு அவளை கூட சொல்லலாம். அவள் கூட கிட்டத்தட்ட 12 வருஷமாக ஒன்றா தான் வாழ்ந்துவிட்டு இப்போ பிரேக்கப் பண்ணி இவளோட ஜாயிண்ட் அடித்து இவ கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். அடுத்தாப்புல கேங்கில் 2 மேரீடு கப்புள்ஸ் இருக்காங்கங்க. இதோ இவரும் இவளுக்கு ஒரு ஜோடியுங்க. இன்னொரு ஜோடி இவங்க தான். ஜோடிக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. என்னன்னா இதோ இவங்க ஜோடியில் உள்ள இதோ இந்த ஆள் அந்த ஜோடியில் உள்ள அவன் பொண்டாட்டியோட முன்னாள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சு போய் இப்போ ஒன்றா ஒரே கேங்லேயே தனித்தனியாக வேறு வேறு ஆட்களோட எதிரும் புதிருமா ஒன்றாவே அந்த கசப்பான பாஸ்ட்டையும் இப்போவும் நினைவுக்கு படுத்துகிறாப்புலையே ஒரே கேங்லேயே ஒன்றா மூஞ்சி முழிச்சுக்கிட்டு ஃப்ரெண்டுன்ற பேரில் இப்போவும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டோட்டலாக நான் எத்தனை பேரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த 2 மேரிடு கப்பிள்ஸு 4 பேரா, அப்புறம் இந்த லவ்வர்ஸை சேர்த்தா 6. இவனோட எக்ஸு முன்னாள் லவர் அவளை சேர்த்தா 7 பேர். ஸோ நான் உங்களுக்கு கேங்கில் உள்ள ஆல்மோஸ்ட் 7 பேரை கவர் பண்ணிட்டேங்க. இப்போது கேங்கில் உள்ள அந்த கடைசி ஆள் அந்த 8வது நபர் இவர் தாங்க. இவருக்கு இந்த காதல் கல்யாணம்னு எந்த தொல்லையும் இல்லாமல் ஆள் சிங்கிளாக ஜாலியாக இருக்காரு. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நம்ம ஆட்கள் எல்லாம் உங்கள்கிட்ட நல்லா அறிமுகமாகி நல்ல ஒரு பரிச்சயமான முகமாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். பார்ட்டிக்கு இந்த பொண்ணு வர்றப்பவே இந்த போதை பொருள்னு சும்மா லைட்டாக போட்டாலே ஜிவ்னு ஏறுறாப்புல ஒரு ஹை கிடைக்கிற போல் இருக்கு. வேணும்னா வாங்கிக்கோங்க பாய்ஸ்ன்றா. பார்ட்டிக்கு எல்லாம் அவன் தனித்தனியாக காரில் தாங்க வந்திருக்காங்க. நம்ம பியூட்டி பொண்ணு இவ வர்றப்பவே காரை ஓட்டிக்கிட்டு தான் காதலன்ட்ட கால் பேசிக்கிட்டு தான் வந்திருப்பா. அப்போ திடீர்னு காலு கட்டாகி ஃபோனு டிஸ்பிளே டக்குன்னு கிச்சிக் அப்படின்னு கிராக் ஆக இதை அப்படியே சொல்லி இங்கே புலம்பலை போடுவாங்க. எப்படி ஆச்சுன்னே தெரில அப்படின்ட்டு. அப்போ அவன் ஒரு பதிலை கொடுப்பாங்க. மேபி இதனால் ஆகியிருக்கும், மேபி அதனால் ஆகியிருக்கும் அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் கேங் ஆட்கள் எல்லாம் ஒன்றா டின்னர் சாப்பிட அப்போது எல்லாம் பேச்ச போடுவாங்கங்க. அப்போ இவர் சொல்கிறாப்புல, ஹே நான் வர்றப்பவே நியூஸ் பார்த்தேன், 1930ல் காமெண்ட்டு நம்ம உலகத்தை கிராஸ் பண்ணுறதால நிறைய மக்களோட ஃபோனு டிஸ்பிளேலாம் அப்போதைக்கு உடஞ்சுதாமா, செல்ஃபோன் சிக்னல்லாம் வேற போச்சுன்னு சொல்ல இவர் ஓஹோ விண்கல் தான் அந்த செல்ஃபோன் டவர் உடச்சிருக்குன்னு சொல்கிறியாடா அப்படின்ட்டு சிரிக்கிறாரு. இவளும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாப்புல. இவளும் சொல்லுவா, இல்லை நானும் அதை படித்தேன், காமெட்டு பாஸ் ஆனப்போ மக்கள் எல்லாம் தங்களோட நினைவுகள்லாம் இழந்து ஞாபகம் மறதி பிரச்சனையே வந்து ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அவங்க வீடு கூட மறந்து போய் வேற வேற வீட்டுக்கு போனதெல்லாம் கதையெல்லாம் இருக்காங்க. அதுலேயும் ஒரு பொம்பளை போலீஸுக்கு கால் பண்ணி என் வீட்டில் இருக்க ஆள் என் ஹஸ்பண்டே கிடையாது அப்படின்னு போலீஸை கூப்பிட அவங்களும் வந்து பார்த்துருக்காங்க. ஏங்க இவங்க தாங்க அவங்க புருஷன் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பொம்பளை இல்லை நான் நேற்றே என் புருஷனை கொன்னுட்டேன், இங்கே உள்ளவன் என் ஹஸ்பண்டே கிடையாதுன்னு இருக்கா. இவங்களுக்கு என்னடா இது சொல்கிறா அப்படின்ட்டு ஒன்றுமே புரியாத மாதிரி இருந்திருக்குதுங்க. இவங்க அதையும் கிண்டல் பண்ணுறாப்லையே பேசி சிரிக்க அப்புறம் இவங்க தங்களோட பர்சனல் லைஃப் ஸ்டோரிலாம் ஒருத்தவன் நான் என்ன பண்ணுறேன், எப்படி வாழ்கிறேன், என் வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்றத பற்றி பேசிக்கிட்டு அப்போது இவருக்கும் இங்கே செல்ஃபோன் டிஸ்பிளே அதுவாகவே டக்குன்னு தெரிச்சு போயிடுது. இவன் இந்த காமெண்ட்னால தான் காய்ஸ் இப்படின்னு பண்ண இப்போ இதுக்கும் போட்டு இவளை ரோஸ்ட் பண்ணுறாப்புல, என்னடா எதுக்கு எடுத்தாலும் இந்த காமெண்ட்டுன்றீங்கன்ட்டு. அப்போது இவர் டேய் வீட்டில் ஒய்ஃபை நெட்வொர்க்கு எதுவுமே இல்லைன்னு அவருக்கு ஆள் லைட்டாக அப்படியே பதற ஆரம்பிச்சிருது. என்னடா இது ஒய்ஃபை எதுவுமே இல்லை, நம்ம ஏதோ வீட்டில் தனியாக மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி இவர் அதையும் கிண்டல் பண்ணுறாப்புல, என்னடா ஒரு ஒய்ஃபை நெட்வொர்க் இல்லைன்னா அதுக்கு கூட எப்படி பயப்படுறீங்களா அப்படின்ட்டு.
அப்போ வீட்டில் டமார்னு ஒரு சத்தத்தோட வீட்டில் கரண்ட் கட் ஆக எல்லாருக்கும் இருட்டுக்குள்ள ஆய் ஊய் அப்படின்றாப்லையே கத்திக்கிட்டு இப்போ இவங்க வீட்டில் ஃபுல்லாக கேண்டிலெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அப்போ ஒருத்தங்க கைஸ் இங்கே ப்ளூ க்ளோ ஸ்டிக்ஸ் இருக்குது, ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது, எதை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இவனே ப்ளூ க்ளோ ஸ்டிக்கை மட்டும் அந்த பாக்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணி எல்லா ஆளுக்கு ஒன்று ஒன்று வச்சு கையில் வச்சுக்கிறாங்க. காய்ஸ் பக்கத்து வீட்டிலலாம் எல்லா வீட்லேயும் பவர் கட் ஆமாங்க. ஆனால் நம்ம தெருவிலேயே ரெண்டு வீட்டில் மட்டும் அப்படியே லைட்டு சும்மா பளீர்னு எரியுதுரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது நம்ம வீட்டில் மட்டும் போயிருச்சு, நம்ம வீட்டில் ஜென்ரேட்டர் இருக்குது ஆனால் ஜென்ரேட்டரும் வேலை செய்யலை அப்படின்ட்டு வெளில நல்லா கும் இருட்டாக இருக்குது, இதில் வானத்தை பார்க்க சூப்பராக இருக்குடா அப்படின்னா அப்படியா இதை வந்துட்டேன்னு எல்லாம் அவன் க்ளோ ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறாங்க. வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருட்டுக்கு பயந்துக்கிட்டு நான் வரல கைஸ் எனக்கு துணையாக யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு இவளும் அவளுக்கு துணையாக வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. மற்ற ஆட்கள் எல்லாம் வெளில தெருவுலையே இந்த க்ளோ ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு டேய் பொறுமையாக ஓடுங்கடா அப்படின்ட்டு எல்லாம் பயந்தபடியே டேய் எப்படா இந்த 2 வீடு மட்டும் அப்படியே கரண்ட் இருக்குது அப்படின்ட்டு இவங்க அந்த வானத்தை அப்படியே வியந்து பார்த்தாப்லையே பார்த்துட்டு இப்போ ரிட்டனு வீட்டுக்கு வந்து டேய் அந்த வீட்டில் ஜென்ரேட்டர் இருக்கும் போலடா, டேய் நம்ம வீட்லேயும் ஜென்ரேட்டர் இருக்குது போய் போடுறா அப்படின்ட்டு ஒருத்தன் கிளம்பிடுறான் ஜென்ரேட்டர் போட. இவர் இப்போ ஹே பார்ட்டிக்கு வர்றப்பவே என் தம்பி சொன்னாங்க காய்ஸ் விண்கல் கிராஸ்ட் ஆகிறப்ப எதனா ஸ்ட்ரேஞ்சாக எதனா உனக்கு நடக்கிற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு அப்போ மட்டும் வீட்டை விட்டு மட்டும் வெளில போயிடாதரா அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இவங்க எல்லாம் ஒரு மாதிரி என்னது ஸ்ட்ரேஞ்சா அப்படின்னா எல்லாம் ஒன்றும் ஒரு புரியாதபடியே அப்படியே கதறுவாங்க. இவர் ஹே செல்லம் நான் கரண்ட் உள்ள அந்த வீட்டுக்கு போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு பொண்டாட்டிக்கறி வேணாங்க அப்படின்னு பயப்படுறா. அவரு சரி நான் கூட இந்த பாரு இவனையும் கூப்பிட்டு போகிறேன் பாரு அப்படின்னு இப்போ ஓகேயா அப்படின்ட்டு ஆள் 2 பேரும் இந்த 5 நிமிஷத்தில் வந்துடுறோம் அப்படின்ட்டு 2 பேரும் வீட்டை விட்டு வெளில போவாங்க. இப்போ எக்ஸில் இவன் நம்ம ஆளுகிட்ட நம்ம இந்த காமெண்ட்டை பார்த்து பயப்படணுமா, இது என்ன அந்தளவுக்கு பெரிய விஷயமா அப்படின்னு இது இவ சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, ஆனால் அப்போ விட இப்போ இந்த காமெண்ட்டு அதை விட பயங்கர க்ளோஸாக பூமிக்கு ரொம்பவே க்ளோஸாக கிராஸ் ஆகுது. இவ பாட்டுக்கு பயத்தை கிளப்பி விட்டுட்டு ஏதோ காமெண்ட் எக்ஸ்பர்ட் மாதிரி இவ பாட்டுக்கிட்டு பேச்சை போட்டுக்கிட்டு நிற்க அங்கே டமான்னு வீட்டு கதவை எவனோ தட்டிவிட்டு ஓட இவங்களுக்கெல்லாம் அப்படியே வீட்டுக்குள்ளே அள்ளு விட்டுருதுங்க. பொண்ணுங்கள்லாம் கடந்து ஆன்னு பயந்து கதை ஆரம்பிச்சிருவாளுங்க. எல்லாம் டேய் வெளில போனவங்க அவங்க தான் இப்படி வந்து தட்டுறாங்களா அப்படின்னு எல்லாம் ஒரு மாதிரி கேட்டுவிட்டு பயத்திலேயே இல்லை அவங்கெல்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க வேற யாரோ தான் அப்படின்ட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அப்படியே பயத்திலேயே எல்லாம் அவன் கடந்து பெணாத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு வீட்டுக்கு கரண்ட் வந்துடும். இவர் தான் வீட்டுக்கு ஜென்ரேட்டரை போய் போட்டுவிட்டு வந்திருக்காப்ல. இப்போ தாங்க பயத்தில் இருந்தவங்களுக்கு இது கொஞ்சம் ஆறுதலாக இருக்காப்ல. எல்லாம் பொண்ணுங்கள்லாம் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு நிற்க அப்போ அவளுக்குள்ள பேச்சு வாக்கிலேயே வாய் சண்டை பொண்ணுங்களுக்குள்ளே வர்றாப்புல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்போன்னு வீட்டுக்கு 5 நிமிஷம் வரன்ட்டு போனவங்க இப்போ பயங்கர லேட்டாக வர்றாங்க. அதில் இவருக்கு தலையில் அடிபட்டு ரத்தத்தோட வேற வர்றாருங்க. இன்னொருத்தன் அவன் கையில் ஒரு பெரிய பெட்டியே எடுத்துகிட்டு வந்திருப்பான். கேட்டா அந்த வீட்டில் இருந்துச்சு மாப்பிள்ள எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீ தான் போட்டான்னு நினச்சேன் அப்படின்ட்டு இவங்களுக்குள்ளே பயங்கரமாக சண்டை வருங்க. ஏன்டா அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வந்தா சுண்ணி அதுன்ட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. இவர் சரி பாக்ஸை திறங்க அப்படின்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலான்ட்டு பார்த்தா உள்ள ஃபஸ்ட்டு பிங் பாங் பேட்டும் கூடவே ஒரு என்வலப்பில் இவங்க ஃபோட்டோவெல்லாம் அப்படியே வச்சு ஃபோட்டோக்கு பின்னால் 1 2 அப்படின்னு நம்பர்லாம் வரிசையாக போட்டிருக்கு. ஆளுங்களுக்கு பார்த்த வண்ணத்துக்கு எல்லாம் அப்படியே பயத்தில் கதறுவாங்க. போச்சு நம்மளை எவனோ கொல்ல போகிறான் எவனோ நமக்கு ஸ்கெட்சு போட்டிருக்கான்றாப்லையே. இவர் அப்போ தாங்க எதுவும் சொல்லாமையே அப்படியே அதிர்ச்சியே அப்படியே உறைஞ்சி போய் அப்படியே ஓரமாக நிற்க டேய் என்னத்தரா பார்த்த அப்படின்ட்டு எல்லாம் கதறுவாங்க. இவர் அந்த வீட்டு சைடு ஜன்னலில் பார்த்தேன் காய்ஸ் நம்ம உள்ள நம்ம வீடு மாதிரியே பார்ட்டி செட்டப்பு, அதுவும் சேம் 8 பேருக்கு டின்னர் செட்டப் இருந்துச்சுன்ட்டு எவனுக்கும் இவர் சொல்கிறத நம்புற மாதிரி இல்லை. இவர் சொல்லுவாப்ல டேய் நீ தானே எங்கள் வீட்டு கதவை தட்டினியாடா சைடில் வந்தது நீ தானே அப்படின்னு போட்டு இவரை எல்லாம் அப்படியே கார்னர் பண்ணி ஒன்றா சேர்ந்து அப்படியே நோண்டி துருவேன். டேய் என்னை விட்டுருங்கடா நான்லாம் இங்கே வரவே இல்லைடா அப்படின்ட்டு ஆள் மறுபடி நான் அந்த வீட்டுக்கு போகிறேன் போய் ஃபோனு கேட்டு பார்க்குறேன் என் தம்பிக்கிட்ட நான் பேசணும் அப்படின்ட்டு இல்லைனா ஜஸ்ட்டு இந்த லெட்டர் பேப்பரை மட்டும் நான் அந்த வீட்டுக்குள்ளேயே கொடுத்துட்டு வந்துடுறேன்டான்ட்டு ஆள் இப்போ இவர் அந்த லெட்டருக்காக இவரே கைப்பட எழுதுறாருங்க. பயப்படாதீங்க உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கெலாம் வரல அப்படின்னு எழுதிட்டு இருக்காரு. அப்போது இங்கே யாரோ வீட்டில் யாரோ வெளில வர்றாங்க. ஆள் அப்படியே கதறுவாங்க. இவங்க வெளில இருந்தாப்லே அப்படியே பார்த்துக்கிட்டு யாரோ ஒரு பெரிய ஆள் நிற்கிறான் காய்ஸ் அப்படின்னு பொண்ணுங்க கடந்து பயந்து பெணாத்திக்கிட்டு கிடக்குங்க. அப்போது இவங்க தான் அப்படியே பயம் இருந்தாலும் சரின்னு துணிச்சலாம் அந்த ஹாக்கி ஸ்டிக்கெல்லாம் வச்சாப்லையே திறடா மாப்பிள்ள திறந்தா போட்டுருவோண்டா அப்படின்ற மாதிரி கதவை திறக்கிறாங்க. அங்கே வந்தவங்க
வீட்டு டோரில் மட்டும் அப்படியே லெட்டரை விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த லெட்டரை எடுத்து இவர் படிக்க ஆரம்பிக்க இவருக்கு ஆளுக்கு ஐயோ இந்த லெட்டர் நம்ம இங்கே எழுதுனதாச்சே அப்படின்ட்டு மற்ற ஆட்களுக்கும் அப்படியே தெரிச்சு போச்சுங்க. இவன் எழுதின லெட்டர் அங்கே வந்திருக்குதுன்னு. அங்கே கட் பண்ணா அடுத்ததா இவங்க இந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு எப்படி அவங்களுக்கு நம்ம ஃபோட்டோவெல்லாம் கிடச்சதுன்ட்டு இவங்களே டிடெக்டிவ் மாதிரி ஒரு ஃபோட்டோவாக பார்த்துக்கிட்டு அதில் இந்த லவ்வர்ஸு இவங்க ஃபோட்டோ இவர் தான் இதுக்கு முன்னாடி எடுத்துருப்பார் போல் இருக்குது. டேய் அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வாடினா அவரும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அதில் ஃபோட்டோவை கட் பண்ண மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே ஒன்றா தாங்க இருக்குது. இந்த பக்கம் கேங்கில் உள்ள சிங்கிள் பையங்க அவருக்கு இருக்க இந்த ஃபோட்டோ அது பார்த்தீங்கன்னா ஆள் இன்னைக்கு பார்ட்டிக்கு போட்டு வந்திருக்க ட்ரெஸ்ஸு அது இப்போ தான் யாரோ இந்த வீட்டுக்குள்ளே யாரோ எடுத்தாப்லையே இருக்குது. இவங்களுக்கெல்லாம் ஒரு வேளை ஜன்னல்லேருந்து வெளியிலேருந்து யாரோ எடுத்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியே டேய் நீ கூட ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாப்புல நிற்கிறியடா அப்படின்னு எவனுக்குமே ஒன்றும் புரியலைங்க. அப்புறம் ஃபோட்டோ பின்னால் இந்த போட்டிருக்க நம்பர் எழுதி என்னடா இது நம்பரு அதுவும் 1112445 இந்த நம்பரை வச்சு என்னத்தரா டீகோட் பண்ணுறதுன்ற மாதிரி ஒன்றும் புரியாதபடி பார்த்தீங்களா. இடையில நம்பர் 3 இல்லை 111 3 நம்பரை ஒரே போட்டிருக்காங்க. 44 அதுவும் சேமாக ரிப்பீட் ஆகிருக்குது. மொத்தமாக 8 நம்பர் இருக்குதுங்க. இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை என்ன இது இந்த நம்பரு என் ஃபேவரட் நம்பரும் இது கிடையாது இது என் பர்த்டேவும் கிடையாது அப்படின்ட்டு ஒரு கனெக்டே இல்லையே அப்படின்ற மாதிரி இந்த லவ்வர் பொண்ணு இவளை தனியாக கூப்பிட்டு வச்சு இவர்கிட்ட சொல்லுவாப்ல அடி இது ஏன் ஹேண்ட் ரைட்டிங் தான்டா இங்கே பார்த்தியா நான் தான் இப்படி நம்பர்லாம் எழுதுவேன் அப்படின்ட்டு இவங்களுக்கு அவனுக்கும் ஒன்றும் புரியலை இங்கே என்ன நடக்குதுன்னு. சரி பார்ப்போம் என்னன்னு அப்படின்றாப்லையே போவார். நான் ஏதோ பைத்தியம் ஆகிறன்ற மாதிரியே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு கிடப்பாங்க. கேங்கில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த அன்சர்டனிட்டி இது என்னடா இது எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இனம் புரியாத பயம் வருது. எல்லாம் அவன் இந்த நான் கிளம்புறேன்டா வீட்டை விட்டு போகிறேன்டா அப்படின்ட்டு அவன் போய் நான் போய் வீட்டை போய் பார்க்குறேன் அப்படின்றாப்லே எல்லாம் அவன் கிளம்பி ஓட பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளேயே பயந்துக்கிட்டு இது வர வெளியிலேயே போகாததுனால காய்ஸ் அங்கே ஆண்கள் யாருன்னா 2 பேர் எங்களுக்கு துணையாக இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்க அதுக்கு 2 பேர் இந்த முதல்ல போன 2 பேர் அவங்க மட்டும் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. இந்த பொண்ணுங்களுக்கு மற்ற 4 பேரும் வெளியில் கிளம்புறாங்க. அந்த 4 பேரும் அந்த ப்ளூ ஸ்டிக்கை கையில் வச்சுக்கிட்டு தெருக்குள்ளே அப்படியே போனால் அங்கே இவர் காய்ஸ் இது ஏன் வீடு தான் இது எப்படி ஏன் சேம் வீடு ஒரே தெருவுக்குள்ளே இருக்குன்ட்டு அவர் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போய் எட்டி பார்த்துக்கிட்டு நிற்க இவங்க டேய் வாடா வந்து தொலைடா அப்படின்றாப்லையே அவரை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு திரும்பி வந்த வெளியே ரிட்டன் ஓடுவாங்க வீட்டுக்கு. அங்கே ஒரு இடத்துலங்க இவங்கள மாதிரியே 4 பேர் அப்படியே 8th தரப்பில் அப்படி நின்று இவங்களை பார்ப்பாங்க பாருங்க உஷோ. ஆனால் அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஆட்கள் ரெட் க்ளோ ஸ்டிக் வச்சுட்டு நிற்பாங்க. நம்ம காய்ஸுக்கு அவங்கள பார்த்தவனத்துக்கு அப்படியே எல்லாத்துக்கும் தெரிச்சு போனாப்புல அப்படியே டக்குன்னு அவங்க ஓட ஆரம்பிக்க இவங்களும் இந்த பக்கத்து இவங்க ஓடி அந்த வீட்டுக்கு ஓடி வந்துருவாங்க. ஐயோ வீட்டுக்கு வந்ததும் எல்லாம் கத்தருவாங்க மச்சி எங்களை மாதிரியே உருவத்தை பார்த்தோட்டா அப்படின்ட்டு. ஆனால் அவங்க கையில் க்ளோ ஸ்டிக் வச்சுருந்தாங்கடா அப்படின்ட்டு சொல்ல லவ்வர் பொண்ணு சொல்லுவாங்க தெருவில் ஓடி வந்தப்போ அங்கே ஒரு விசித்திரமாக ஒரு பிளாக்கான ஏரியா இருந்துச்சு அப்படின்னு 2 பேர் போயிருப்பாங்கல்ல அவங்களும் இதுக்கு ஆமாம்மா நாங்களும் பார்த்தோம் அங்கே கிராஸ் பண்ணி தான் நாங்கள் வந்தோன்றாப்லையே சொல்ல எல்லாத்துக்கும் சரி காய்ஸ் இங்கே நடக்கிறதுட்டு இருக்குது யாருன்னா எதனா சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க வீட்டில் சயின்ஸ் புக்கு எதனா இருக்காடா காமெண்ட்டு இந்த ஸ்பேஸு இந்த யூனிவர்ஸு இதை பற்றின ஏதாவது இருக்கா புக்கு இருக்கான்ட்டு கேட்க இவர் சொல்லுவாப்லங்க ஹே காய்ஸ் இங்கே வர்றப்பவே என் தம்பி இந்த மாதிரி காமெடி எதனா வந்துச்சுன்னா இந்த புக்கு எடுத்துக்கடா இது உனக்கு உதவுண்டா கடைசி காலத்தில் உதவுண்டா அப்படின்றாப்லையே ஒரு புக்கு கொடுத்தான். நான் வர்றப்ப என் கார்லேயே வெளில பார்க் பண்ணிட்டு தான் வச்சுட்டு வந்திருக்கேன் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போய் எடுத்துகிட்டு வருவாங்க. அவன் எடுத்துகிட்டு வந்து பார்ப்பான். பார்த்தா புக்கு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு கரண்ட் ரிசர்ச்ன்னு இருக்குது. என் தம்பி ஒரு புக்கு கொடுத்தான் அப்படின்ட்டு இவர் சொல்லுவாப்ல அவனை பற்றி. அவன் நல்ல மண்டக்காரன் அறிவாளி தான். அவன் எப்போ பார்த்தாலும் இந்த பிளாக் ஹோலு நியூட்ரான் ஸ்டார்ன்னு தான் பேசுவான். கண்டிப்பாக எதனா யூஸ்ஃபுல்லாக தான் புக்கு இருக்குன்ட்டு சரி எவனாச்சும் படிங்கடா அப்படின்ட்டு என்ன இளவுடா இருக்குது அப்படின்ட்டு படிக்க விடுவாங்க. இவர் தாங்க புக்கில் உள்ள படிச்சுட்டு சொல்லுவாப்ல என்னென்னா டிகோகரன்ஸ் அண்ட் ஷாடிங்கர் ஸ்கேட் எக்ஸ்பெரிமெண்ட்டு. இந்த ஷாடிங்கர் ஸ்கேட் தியரி அப்படின்றது ஃபேமஸான எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க. அதாவது ஒரு பாக்ஸுக்குள்ளே உயிரோடு உள்ள ஒரு பூனையும் அதுக்கு கூடவே விஷத்தையும் வச்சு பாக்ஸை மூடி வச்சா 50-50 சான்ஸ் இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒன்று செத்துருக்கும் இல்லைன்னா அது உயிரோடு இருக்கும்ன்ட்டு. ஆனால் அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் முறைப்படி போத் ரியாலிட்டியும் ஒன்றா அப்படியே கோஎக்ஸிஸ்ட் ஆகும். நீங்கள் பாக்ஸை நம்ம திறக்கிறப்போ தான் அப்போ தான் அது 2 பாசிபிலிட்டிலேருந்து ஒன்றாகும் இல்லையா கரெக்டாக. ஆனால் அதுக்குன்னு இன்னொரு பாசிபிலிட்டி அது இல்லைன்றது அர்த்தம் கிடையாதுங்க.
அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது. இன்னொன்று அந்த டிகோஹரன்ஸ் அப்படின்னா இந்த 2 ரியாலிட்டியுமே, இந்த பூனை சாகிறதும் சாகாமல் உயிரோடு இருக்கதும், இது ரெண்டுமே ரியாலிட்டியும் தனித்தனியாக எக்ஸிஸ்ட் ஆகும். ரெண்டும் அதோட ரியாலிட்டிக்கு ஏத்தாப்புல புதுசாக ஒரு பிரான்ச்சையே கிரியேட் பண்ணி இந்த ப்ராசஸ் அதை நடக்கிறப்பெல்லாம் கூட 2 ரியாலிட்டிக்கும் ஒன்றுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி கம்யூனிகேஷன் எந்த இதுவுமே இல்லாமல் அதோட அவுட்கம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்போ இவருங்க சொல்லுவாப்புல, அடே அப்போ நம்ம தான் அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க கேட்டாடா, அந்த காமெண்ட் பாஸ் ஆகிற வர நம்ம தான் அந்த கேட்டாடான்ட்டு இவங்களுக்கு இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புரிய ஆரம்பிக்குது. இந்த தியரியெல்லாம் கேட்டுவிட்டு கேங்கில் உள்ள எல்லாம் அவன் புத்திசாலித்தனத்தை காட்டுறான்ற பேரில் பேசுவாங்க பாருங்க. அதுலேயும் இவர் டேய் மற்ற ரியாலிட்டியில் உள்ளவங்க நம்மளை உள்ளே வந்து வீட்டில் வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டா என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரியே ஆள் ரொம்பவே பயப்படுவாப்பிலங்க. அதில் ஒருத்தன், டேய் மச்சி அந்த வீட்டில் காரே இல்லைடா, ஸோ அப்போனா அவங்கள்ட்ட இந்த புக்கே இருக்காதே, புக்கு இல்லைன்னா அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது, இந்த கான்வர்சேஷனே அங்கே நடந்திருக்காதே, ஸோ நம்ம அந்த புக்கை அவங்க வீட்டில் போய் வச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அழகாக ஒரு ஐடியா பண்ண எல்லாத்துக்கும் இது ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. இந்த நாலேஜ் அவங்களுக்கு கொடுத்து உதவலான்ற மாதிரி பார்க்குறாங்க. இவர் அப்போது அதெல்லாம் வேணாம் எங்கேயுமே போகாதீங்கடா அப்படின்ட்டு முடிச்சு விட்ட. சரி மற்ற ரியாலிட்டியில் உள்ளவங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இல்லை நம்மளை மாதிரியே இந்த குட் வெர்ஷனாக இருப்போமா, இல்லை பேட் வெர்ஷனா, இல்லை டார்க்கஸ்ட் வெர்ஷனாக இருப்போமான்ட்டு இவங்களுக்கே சரி அப்போது நம்ம அவங்கள மீட் பண்ணலாமா, போய் பார்க்கலாமா, இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பெல்லாம் எப்போ பார்த்தாலும் இதை தானே சொல்கிறாங்க, உங்களை நீங்கள் கண்டுபிடிங்க, பி யுவர் செல்ஃப், நீங்களாக இருங்க அப்படின்ற மாதிரியே. ஏன் நம்மளோட மற்ற வெர்ஷனை போய் நேரில் மீட் பண்ணலாமே, நமக்கும் இந்த ஹையர் லெவல் ஆஃப் கான்ஷியஸ் கிடைக்குமே அப்படின்ட்டு போகலாமா அப்படின்ற மாதிரியே இவ க்யூரியஸாக எல்லாத்துக்கிட்டையும் வாங்க வெளில போகலாம் அப்படின்ற மாதிரியே கேட்பா. இங்கிட்டு இந்த பயந்தவர் அவர் இந்த லவ்வர் பையனை அவனை தனியாக கூப்பிட்டு போய் டே நான் அந்த வீட்டுக்கு போய் என்னைய நாளே பிளாக்மெயில் பண்ண போகிறேன், காருக்கு போய் புக்கு எடுடா அப்படின்றப்பலாம் அவனை தூண்டி விடுறதுக்காக நான் என்னோட பழைய எக்ஸ் லவ்வர் அவளை பற்றி ஞாபகப்படுத்தி ஒன்று சொல்ல போகிறேன் அப்படின்னா இவர் டேய் அவங்க இப்போ வேற ஒருத்தனோட மேரேஜ் ஆகி ஒன்றா தாண்டா இருக்காங்க, நீ எதுவும் வேலையை பார்த்து விட்றாதரா அப்படின்னு சொல்லுவார். இவன் நான் பண்ண போகிறேன் மச்சான் அப்படின்ட்டு ஆள் ஒரு மாதிரி வில்லங்கத்தோட கிளம்புவாங்க. இவன் பாட்டுக்கு தனியாக வீட்டை விட்டு எவன்ட்டையும் சொல்லாமே ஆள் ஓடிடுறான். பயந்தவன் போயிட்டு வந்துடுறான். என்னடா பண்ண அப்படின்னா ஆள் அந்த பிளாக்மெயில் லெட்டரை வெளியிலேயே வச்சுட்டு வந்தேன்டா, என்ன ஒரு 30 நிமிஷம் ஆயிருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் நீ 5 நிமிஷம் கூட இருக்காதுடா, நீ இப்போ தான்டா போன அப்படின்ட்டு சொல்ல, ஆடா போடா பைத்தியக்காரா அப்படின்றாப்லே அவர் சிரிச்சுக்கிட்டே அவன் பாட்டுக்கு போயிடுவான். அப்போங்க அதே சமயம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்பயே இந்த கேப்பை யூஸ் பண்ணி இவங்க 2 பேருங்க முதல்ல 2 பேரை வீட்டை விட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ளோ ஸ்டிக்கோட இந்த வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. இவங்க இந்த ப்ளூ க்ளோ ஸ்டிக்கு சேர்ந்தவங்க வீடு அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்க வீட்டுக்குள்ளேயே அப்படியே கம் குச்சுக்குன்னு இருந்துக்கிட்டு இவங்க இந்த கேப்பை யூஸ் பண்ணி அழகா 2 பேரும் டக்குன்னு பாக்ஸ் இந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டை விட்டுக்கிட்டு வெளில யார்ட்டையும் சொல்லாமல் அப்படியே கொள்ளாமல் ஓடிடுறாங்க. புக்கையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க போல் இருக்குதுங்க. இவங்க எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. ஏன் நம்ம ஆட்களே இப்படி பண்ணிவிட்டாங்க நமக்கு எதிராக அப்படின்ட்டு பேச, அடே ஆமாம் அவங்க 2 பேரும் தான் வீட்டு விட்டு முதல்ல போனாங்க, அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கையே சரியில்லைடா, அப்போன்னா அடே நீங்கள் 4 பேரும் கூட தாண்டா வீட்டை விட்டு வெளில போனீங்களேடா அப்படின்ட்டு, டேய் நாங்கள்லாம் எந்த ரியாலிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு எல்லாம் அப்படியே பயந்து முழிக்கிறாங்க. இருந்தாலும் சரி பார்ப்போம், சரி நம்ம எல்லாம் ஒரே கேங் தானே, கடைசியாக என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்றாப்லையே எல்லாம் வீட்லேயே ஒன்றா தாங்க இருக்காங்க. இவர் அதுக்கப்புறமும் கூட ஆள் பயங்கரமாக அப்படியே குடிச்சிக்கிட்டே ஆள் இருக்க, அவர் பொண்டாட்டிக்கு இதை சுத்தமாக பிடிக்கல, இந்த குடிகார கூதியான போய் கல்யாணம் பண்ணிட்டோன்றாப்லையே இவள்கிட்ட புலம்பிகிட்டு இருக்கான். அந்த பக்கத்து இவனோட எக்ஸ் லவ்வர் அவன் இந்த எக்ஸ் லவ்வர் பையில அவளை கூப்பிட்டு போய் அப்படியே ரொம்ப நெருக்கமாக வந்து, ஹேய் என்னடி செல்லும், உன் பொண்டாட்டி உன்னை சரியாக சந்தோஷப்படுத்துறது இல்லையா, நீ சந்தோஷமா இல்லையா அப்படின்ட்டு நான் உன்னை சந்தோஷப்படுத்தட்டுமா அப்படின்ட்டு அவன்கிட்ட கிஸ்ஸே பண்ண, ஹே வேணாம் அப்படின்ட்டு பின்னப்போ அப்படின்ட்டு ஓகே அப்படின்ட்டு ஆள் ஓடிடுறான். இந்த கூத்தெல்லாம் ஒருத்தி ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இப்போ நம்ம லவ்வர் பொண்ணு அவன் அந்த ஃபோட்டோவை ஏன் இந்த ஜோடியான ஃபோட்டோவை கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதோ எங்களுக்குள்ளே செட் ஆகலையா அப்படின்றப்பலையே ஏதோ காதலில் பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரியே ஒன்றும் ஏதாவது ரீசன் இருக்குமோ அப்படின்ற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போது இவங்க இப்போ இங்கே பார்த்ததை அப்படியே போட்டு கொடுக்குறாப்புல அப்படியே சூசகமாக சொல்லி, ஆமாண்டி எனக்கும் ரீசன் இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு உன் ஆள் அவன் கிஸ் பண்ணாடி அப்படின்னு போட்டு கொடுத்துட்றா. லவ்வர் பொண்ணு தான் காதலான இவன்ட்ட இந்த மாதிரி கிஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு கேட்க, அவள் கிடக்கிறாடி அவள் ஒரு பைத்தியம்டி அப்படின்ட்டு அவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவன் பாட்டு கிளம்ப. அப்போங்க இங்கே மறுபடியும் கரண்ட் ஆகி போயிடுது. கூடவே வெளில கண்ணாடி மட்டார்னு உடையிற சத்தம் வேற கேட்க இவங்கெல்லாம் அப்படியே பயந்து அள்ளு விட்டுருதுங்க. போய் என்ன ஏதுன்னு வெளில வந்து அப்படியே பார்த்தா யாரோ இவங்க கார் கண்ணாடியை அப்படியே உடைச்சிருக்காங்க. அப்போது லவ்வர் இவன் மட்டும் அப்படியே தனியாக ஆள் அப்படியே நழுவுனாப்புல அவளோட காருக்கு வந்து
லவ்வர் கொடுத்த ரிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்கே அப்போ லவ்வருங்க ஹே பேபி அப்படின்ட்டு பேச, இப்போ அந்த எக்ஸ் லவ்வர் பற்றி அப்படியே கேட்கவும், அது ஒன்றும் இல்லை செல்லம் அப்படி பயப்படாத அப்படின்ட்டு கட்டி பிடிச்சி அப்படியே அரைவணைப்பாக பேச, இப்போ அடே நீ அந்த கார்லேருந்து என்னத்தர பார்த்த அப்படின்ட்டு கேட்கா. இவன் என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரியே முழிப்பாங்க. அப்போ தாங்க இவளுக்கு இவன் நம்ம குரூப்பை சேர்ந்தவன் இல்லை அப்படின்றத தெரிய வரும். அப்போது எதுவும் சொல்லாமே அப்படியே முறைச்சபடியே அவனும் நிற்பான். ஓஹோ இவன் நம்ம ஆள் இல்லையோ அப்படின்ற ஆள் அப்படியே பயத்துலேயே அப்படியே பொறுமையாக ஓடி வருவா பாருங்க வீட்டுக்கு. எல்லாம் வீட்டுக்கு வந்ததும் காரு எதுக்கு உடச்சிருக்காங்க அப்படின்ட்டு டிஸ்கஷன் போகுங்க வீட்டுக்குள்ளே. இவன் லவ்வர்கிட்டேருந்து அந்த ரிங் எடுக்க போனேன் அப்படின்ட்டு இவன் காதலன்ட்ட வந்து சொல்லிட்டு வருவா. கேங்கில் உள்ள ஆட்களுக்கெல்லாம் வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாத மாதிரியே அப்படியே ஒரு பீதியிலேயே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வீட்டில் நம்ம வீட்டை விட்டு போன அந்த முதல் தடவை போனீங்க இப்போ தாங்க அதே மாதிரி அப்போ சொன்னதையே இப்போ வந்து சொல்லிக்கிட்டு நிற்கிறாங்க. அதே மாதிரி இவ தலையில் ஒட்டியிருக்க பேண்டேஜ் கூட இவங்க போட்ட பேண்டேஜ் இல்லைன்னு தெரிய வரும். அப்போ அவங்க சொல்லுவாங்கங்க, கைஸ் இங்கே பாருங்க ரெட் க்ளோ ஸ்டிக் அந்த வீட்டிலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம், பாருங்க நாங்கள் பாருங்க ப்ளூ க்ளோ ஸ்டிக் வச்சுருக்கோம், நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் நாங்கள் அப்படின்ற மாதிரியே சேர்ந்துப்பாங்க. இவங்களுக்கும் இவர் சொன்னதை பார்த்து சபாடா அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இருந்துடக்கூடாதே அப்படின்றாப்புல இவர் மறுபடியும் ஒன்று சொல்லுவாப்லங்க, இந்த லெட்டரே நான் போடலடா அப்படின்றாப்புல. அப்போனா நீ லெட்டர் கொடுக்கலன்னா எங்களுக்கு நீ கொடுத்ததில் 2 லெட்டர் வந்திருக்கேடா அப்படின்னு இவங்களுக்கு இப்போதான் நம்ம 2 ரியாலிட்டி மட்டும் இல்லை நிறைய ரியாலிட்டி இங்கே இருக்குன்ற புரிய வருது. படத்தில் இங்கே கடைசியாக இவங்களுக்கு ஒரு டாக் ஓடுங்க. இப்போ தான் படத்தோட ஐ ஓப்பனிங் சீன்ற மாதிரி இந்த சீன் இருக்கும். நம்ம வீட்டுக்கு தனியாக மார்க்கெட் வைக்கணும், நம்ம வீட்டுக்கு தனியாக அடையாளம் தேவை, ஸோ இந்த பேங்க்குக்கெல்லாம் கோடு வேர்டு மாதிரி தனி கோடு வேர்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இண்டிவிஜுவல் நம்பர் கொடுக்கலான்ட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. சரி நம்பர் எதனா சொல்லுங்கள் அப்படின்ட்டு, சரி எதில் எழுதலாம், ஃபோட்டோ ஏதாவது எழுதலாமா அப்படின்ட்டு அடுத்து இவர் சொல்லுவாப்ல, சரி இந்த பாக்ஸில் போடுங்கடா அப்படின்ட்டு பார்த்தா இவங்களுக்கு இப்போ பண்ணுறது யாரோ இவங்களுக்கு ஹெட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இவங்க மூலமாகவே அப்படியே ரிவீல் ஆகுதுன்றது இப்போ தான் தெரிய வருது. இவங்க வீட்டுக்கான அந்த இண்டிவிஜுவல் கோடே எழுதிட்டாங்க. பாக்ஸில் கூடவே எதனா இந்த ரேண்டமாக ஆப்ஜெக்ட் வைக்கலாம், அப்போ தான் ஒரு அடையாளம் மாதிரி இருக்கும்னு. ஆமாம்ல அந்த பாக்ஸ்லேயும் பிங் பாங் பேட் இருந்துச்சு அப்படின்னையும் இவங்க சரி இதை போட்டுடலாமா அப்படின்னு கேட்டு இதை போட்டுருவாங்க. இதாங்க இந்த நம்ம காய்ஸோட வீட்டோட சீரியல் நம்பரு. சரி இந்த கோடு வேர்டில் மொத்தமாக கேல்குலேட் பண்ணி மொத்தமாக எத்தனை ரியாலிட்டி இருக்குன்னு ஒரு மாதிரி கேல்குலேட் பண்ணிட்டாங்க தோராயமாக. பார்த்தா ஐயோ 50,38,848 வர்ற அப்படியே முள்ளிப்பாங்க. அடுத்ததா லவ்வர் பொண்ணு அவள் எல்லாருக்கும் இதுக்கு முன்ன அவங்க நம்பர் ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு எல்லாருக்கும் நம்பரு கேட்டுவிட்டு இவளுக்கு அதை பார்த்து பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்னன்னு எல்லாம் வேற வேற நம்பர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2 பொண்ணுங்க மட்டும் சேம் நம்பர் சொல்லுவாளுங்க. ஏன்னா இவளுங்க 2 பேர் மட்டும்தான் இந்த வீட்டை விட்டு வெளில போயிருக்க மாட்டாளுங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ மற்ற ஆட்கள் எல்லாம் இந்த வீட்டை சேர்ந்தவங்க இல்லை, இந்த ரியாலிட்டிக்கும் இவங்களுக்கும் சேர்ந்தவங்க இல்லை. ஸோ நம்ம கெஸ்ட்டாக ஒரு விசிட்டர் மாதிரி தான் நம்ம இந்த ரியாலிட்டிக்கு வந்திருக்கோம். அந்த டார்க் ஏரியா அதில் கிராஸ் ஆனவங்க எல்லாம் நம்மளோட ரியாலிட்டியை தவிர வேற வேற ரியாலிட்டிக்கு அதை அனுப்பிடுது. அதை கிராஸ் பண்ணவங்க அவங்க வீட்டுக்கே அந்த ரியாலிட்டிக்கே போகவே முடியாது. ஸோ நம்ம இந்த காமெண்ட் பாஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம உலகத்தை அது கிராஸ் பண்ணுறதுக்குள்ள நம்மளோட ரியாலிட்டிக்கு எப்படியாவது இந்த டார்க் மூலயமா போயிடணும், இல்லைன்னா நம்ம கடைசி வரை இந்த ரியாலிட்டிலேயே மாட்டிப்போன்ற மாதிரி அவள் சொல்லுவா. இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த இவர், எடி உன்னோட தியரி படியே நம்ம எப்படியும் அந்த டார்க் ஜோனில் போனால் எப்படியும் நம்ம ரியாலிட்டிக்கே போக முடியாது, அப்போனா நம்ம இந்த ரியாலிட்டியில் நல்லா மாட்டிக்கணுண்டி அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு பிராந்தி பாட்டில் கையில் எடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமாக ஓடிடுவாப்புல. அப்போன்னு இவங்க வீட்டு கதவை யாரோ தட்டி ஏதோ லெட்டர் வர இவங்க என்னன்னு நோண்டி துருவுறாங்க. அங்கே இவர் இதுக்கு முன்ன அந்த லவ்வர் பாயா தனியாக கூட்டு போய் மச்சி நான் அந்த வீட்டுக்கு போகிறேன் பிளாக்மெயில் பண்ண போகிறேன்ட்டு சொல்லியிருப்பாப்ல, அந்த லெட்ரு இப்போதாங்க இந்த ரியாலிட்டிக்கு வருது. லெட்டரில் என்ன ஏதுன்னு படித்தா இவர் பொண்டாட்டிக்கு அப்படியே மூக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரத்தம் வருது. இந்த லெட்டரை படிக்க என்னடா நடக்குது, லெட்டரை படித்தா எப்போ இவளுக்கு ரத்தம் வருது அப்படின்ற மாதிரியா அவர் புருஷன் கடந்து கட்டுவாப்லங்க. ஆள் இதுக்கு முன்ன இவன் அவரோட புருஷன் கூட 12 வருஷமாக அவளோட ஒன்றா வாழ்ந்தவன் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பான் போல் இருக்கு. இவன் இதை சொன்ன வண்ணத்துக்கு ரத்தம் வருன்றதை தெரிஞ்சு இந்த லெட்டரை அனுப்பியிருக்காங்க. அவளோட தற்போதைய கணவனை இவர் செக்கக்கவும், ஏன்னா இவங்க இதுக்கு முன்னே ஒன்றா இருந்திருப்பாங்கன்ட்டு கேங்கில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த கதையெல்லாம். ஆனால் இவர் மட்டும் சொல்லாமல் எதுவும் சொல்லாமல் மறைச்சிருப்பாங்க. அவர் ரொம்ப கோவத்தோட ஏன்டா சொல்லலை அப்படின்றாப்லையே கேட்டுக்கிட்டு நிற்பாப்ல. அப்போது இங்கே இவங்க யோ நம்மெல்லாம் யாருமே இந்த ரியாலிட்டி
சேர்ந்தவங்க இல்லையா, பாரு உன் ஃபோனை காட்டு பாத்தியா, ஃபோனு டிஸ்பிளே உடையலன்னு தெரிய வருதுங்க. அவர் இப்போவும் டே இதுக்கும் என் பொண்டாட்டிக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்ற அப்படியே கத்துவார். அப்போ இவன் கூட கூட கேட்பாங்க, சரி உங்கள் பாக்ஸில் அந்த ரியாலிட்டியில் உங்கள் ரேண்டம் ஐட்டம் என்னது அப்படின்னா ஸ்டாப்லரா அப்படின்னுவாங்க. எல்லாம் உடனே ஐயோ ஸ்டாப்லரா அப்போனா இவர் நம்ம ஆள் இல்லையா அப்படின்ற மாதிரியே பார்ப்பாங்க. இவங்க இப்போ எல்லாம் அவங்க ரேண்டம் ஐட்டம் சொல்லுவாங்க. இவர் சொல்லுவாப்ல என்னோடது நாப்கின் அப்படின்ட்டு. இவன் என்னடா சொல்கிறான் அப்படின்ற மாதிரியே இவர் கேட்டுக்கிட்டு நிற்க, அடே அவன் உன் பொண்டாட்டி இல்லைடா, நானும் உன் பொண்டாட்டியோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டது அந்த ஆள் நான் இல்லைடா, அது வேற ரியாலிட்டியில் இருக்கவன் புரியுதா அப்படின்ற மாதிரியே இவன் அப்பவும் சொல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி கேட்காம எமோஷ்னலாக பேசிக்கிட்டே இருக்க, கடைசியாக ஆள் கடுப்பாகி போடா டேய் ஆமாண்டா நான் தான் உன் பொண்டாட்டியோட படுத்தேன், அதுவும் எல்லா ரியாலிட்டியும் நான் தான் படுத்தேன் போதுமா அப்படின்னு கடுப்பாகி கத்த, அவர் போட்டு அட்டி பொழந்து கட்டிடுவாப்லங்க. சக்க அட்டி கொடுத்துருவாப்ல. பொண்ணுங்கள்லாம் அடிப்பட்டவனுக்கு அப்படியே மருந்து போட்டுக்கிட்டு நிற்க, அப்போன்னு ஆள் இவரை மாதிரியே வேற ஒருத்தன் அங்கே வந்து இவரையே பயங்கரமாக போட்டு அடித்து குத்திவிட்டு போயிடுவான். ஆள் அப்படியே சுருண்டு விழுந்துருவாப்லங்க. அடிச்சு அடியில் ஆள் அப்படியே செத்தே போயிட்டாங்க. இவன் அதுக்கு கிட்டந்து அப்படியே கதற ஆரம்பிச்சிருவா, போச்சு நம்மளை எல்லாம் கொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ லவ்வர் அவன் போய் இவளை அப்படியே கட்டி பிடிச்சாப்லையே அப்படியே பயந்தவளுக்கு கட்டி சமாதானம் பண்ண, அவனோட லவ்வர் பொண்ணுங்க. இவன் இத்தான் லவ்வரு இப்படி எக்ஸை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்குது, கிஸ் அடிச்சது இதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் அப்போது இவன் ஆள் தனியாக அப்படியே சோகத்தோட இந்த வாழ்க்கையே பிடிக்காத மாதிரி வீட்டை விட்டு வெளில அப்படியே இந்த ரியாலிட்டியே வேணாண்டா அப்படின்ட்டு ஓடிடுவா. தெருவில் அந்த பிளாக் ஏரியாவை அப்படியே கிராஸ் ஆனதும் இவன் ஒரு வீடாக போய் பார்த்து மற்ற எல்லா ரியாலிட்டிலையும் போய் பார்த்துட்டு அதில் ஒரு ரியாலிட்டியில் இவன் அந்த காருக்குள்ளே ரிங் எடுக்கிற மாதிரி போவாள்ல, அங்கே அவளை போட்டு அடித்து அவளை கார்லேயே படுக்க போட்டு இவோ அந்த ரியாலிட்டியில் உள்ள வீட்டுக்கு அப்படியே போவாங்க. அவங்களும் சரி இவ தான் போல் இருக்கு அப்படின்றாப்லையே இவளை பார்த்துக்கிட்டு கடைசியில் அந்த காமெட்டை போய் எல்லாம் சேர்ந்து ஒன்றா பார்ப்பாங்க. விண்கல் ரொம்பவே அழகாக அப்படியே சிதறி போய் அப்படியே கிராஸ் ஆகும் பார்த்தீங்களா. ஐயோ அப்போது இவங்க அடித்து போட்டுட்டு வந்தவ அவள் இப்போ வீட்டுக்குள்ளே அப்படியே தவழ்ந்து அப்படியே வலியோடு வர, இவன் அவளை அப்படியே கடைசியாக பாத்ரூமில் வச்சு அப்படியே அட்டியை போட்டு கொன்று யாரும் பார்க்காதபடி அந்த பாத் டப்லேயே படுக்க போட்டுருவா. எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அப்படியே ஒன்றும் நடக்காத மாதிரியே இவ அப்படியே வெளில அப்படியே ஃப்ரெண்ட்ஸு மத்தியில் அப்படியே ஹாலுக்கு வருவா பாருங்க. அங்கே ஆள் அப்போ தொப்புன்னு அங்கே சாஞ்சி அப்படியே மயங்கி போக, இப்போ விடிஞ்சதும் அவள் தூங்கி கிங்கி எழுந்து அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே என்னடா இது கொன்னவளை யாரும் பார்த்துட்டாங்களா, என்ன யாரும் நம்மளை எதுவும் கேட்கலையே அப்படின்ற மாதிரியே முழிச்சுக்கிட்டே போவா. அவங்க என்ன எந்திரிச்சிட்டியா, பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா, நல்லா இருக்கியா அப்படின்ட்டு எல்லாம் அப்படியே நல்லா பேச அவளுக்கு ஒன்றுமே புரியலைங்க. வீட்டுக்கு வெளியில் வந்து அப்படியே காரை பார்த்தீங்களா காரில் எப்பா ரோடு ஃபுல்லாக எத்தனை கார் நிற்கிதுன்னு. லவ்வரு என்ன பேபி ஓகேயா, நேற்று ஒரு மாதிரி டோட்டலாக ஆளே மயங்கிட்டேன், இந்தா ஒரு ரிங்கு பாத்ரூம்லேயே விட்டுட்டேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தா இந்தா அப்படின்ட்டு ரிங்கு கொடுப்பான். அப்போ இவனுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குங்க. என்னடி நீ இங்கே இருந்துக்கிட்டே எனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவன் சரி காலை எடுப்போம் அப்படின்ட்டு ஹலோ அப்படின்ட்டு அப்படி திரும்பி இவளை பார்ப்பான் பாருங்க. இவன் அப்படியே கூணுருகி போய் அங்கே போகிறதோட இந்த படத்தை முடிப்பாங்க.